ஹாய்ப்பா. நம்ம தொடர்ந்து பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர், அதாவது வட்டார கல்வி அதிகாரி ரிலேட்டடான தொடர்ந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் அண்ட் இப்போ ஹிஸ்ட்ரியில் நான் இதுக்கு முன்னாடி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றின ஒரு கிளாஸ் போட்டிருப்பேன். அந்த ஒரு கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னாவே நீங்கள் ஓவராலாக அந்த சிந்து சமவெளி அந்த சாப்டரே முடிஞ்சிடும். ஓகேங்களா? இப்போ இன்றைக்கி இந்த ஒரே வீடியோவில் குப்தாஸ் பற்றி பார்க்கலாம். அதாவது குப்தர்களுடைய காலத்தை நம்ம பொற்காலம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் நம்ம அதை நம்ம பொற்காலம்னு சொல்கிறோம் அப்படின்னா, பண்பாட்டு மலர்ச்சியுடைய காலம், செவ்வியல் கலைகளின் காலம் இதெல்லாமே ஒருங்கே இருந்ததுனால இது பொற்காலம்னு சொல்கிறோம். செவ்வியல் கலைகளின் காலம் அப்படின்னா என்னென்னா, சிற்பக்கலை, கட்டிடக்கலை, வானவியல் அண்டு இலக்கியம், இது எல்லாமே சிறப்பாக இருந்ததுனால செவ்வியல் கலைகளின் காலம்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இதெல்லாம் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. நம்ம ஒரு கொஸ்டின் ஏரியா எது அப்படின்னு சொல்லி அந்த கோட் பாயிண்ட் மட்டும் நம்ம பார்க்கலாம். குப்தர் பேரரசுடைய சின்னம் என்னென்னா கருடன். இது ஏற்கனவே ஒரு குரூப் டிஎன்பிஎஸ்சி லெவலில் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் பாருங்கள், இலக்கிய சான்றுகளில் ஸ்மிருதிகள், நாரதர், விஷ்ணு, பிரகஸ்பதி, காத்யாயனர், இந்த மாதிரியான ஸ்மிருதிகள் மூலியமாக நம்ம இந்த குப்தாஸோடைய வரலாறுகளை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், காமந்தோடைய நீதிச்சாரம். இது அரசு கருவூலத்தோடைய முக்கிய வருவாய்க்கான பல்வேறு மூல வளங்களை பற்றி சொல்லியிருக்கதான் அந்த நீதிச்சாரம். ஓகேங்களா? இதுலையும் நம்ம குப்தாஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், விசாகதத்தை. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இது என்னென்னா, விசாகதத்தை எழுதிய, அதாவது குப்தருடைய எழுச்சி பற்றி கூறுவது என்ன நூல்கள் அப்படின்னா, இந்த முத்ராகணம், குதிர ராட்சசம், முத்ரா ராட்சசம், இந்த மூணுமே ஒரே நேம் தான். தேவி சந்திரகுப்தம், இது எல்லாமே புத்தருடைய எழுச்சியை பற்றி கூறக்கூடிய நூல்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், பாணருடைய ஹர்ஷ சரிதம். நெக்ஸ்ட் காளிதாசர் இயற்கை அழகை வர்ணித்து பாடிய ஒரு புலவர். இவருடைய நாடகம் என்னென்னு பார்த்தோன்னா, சாகுந்தலம், மாளவிகா கார்ணிகம், விக்ரமோர்வசியம். இந்த விக்ரமோர்வசியம் அப்படின்றது இரண்டாம் சந்திரகுப்தரை பற்றி அவர் எழுதினது. நெக்ஸ்ட் நூல்கள், அதாவது காளிதாசரோட நூல்கள் என்னென்னா, மேகதூதம், ரகுவம்சம், மாரவம்சம், ரிதுசம்ஹாரம், இது எல்லாம் காளிதாசருடைய நூல்கள். இந்த காளிதாசரும் குப்தர்களை பற்றி எழுதியிருக்கிறாரு. நெக்ஸ்ட் பாகியான், இவர் ஒரு சீன பைனி. இவர் ஒரு போகோகி அப்படின்ற ஒரு புக் எழுதியிருப்பார். அதுலேயுமே இந்த குப்தாஸ் பற்றி குறிப்பிட்டு எழுதியிருப்பார். நெக்ஸ்ட் ஹர்ஷர் ரத்னாவளி, நாகநந்தா, பிரியதர்ஷிகா, இந்த மாதிரியான நூல்கள் எழுதியிருப்பார். இந்த ரத்னா, நாகநந்தா, பிரியதர்ஷிகா இவங்களாம் யார் அப்படின்னு சொன்னால் ஹர்ஷருடைய தங்கைமார்களுடைய ஞாபகமாக, அவருடைய ஒரு பாசத்தின் விளைவாக தன்னுடைய நூலுக்கு அவங்களுடைய பேர் வச்சுருப்பார். இவரும் குப்தாஸ் பற்றி எழுதியிருப்பார். நெக்ஸ்ட் இவான் ஸ்வாங் யார் அப்படின்னா, அவர் ஒரு சீன பயணி. இவர் சியூக்கி அப்படின்ற நூலில் எழுதியிருப்பார். இவர் என்னென்னா, நாலந்தா பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்க வந்திருப்பார். நாலந்தா பல்கலைக்கழகத்தோட தலைவர் யார் அப்படின்னா ஹர்ஷர். ஓகேங்களா? பாடலிபுத்திரம் இதெல்லாம் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. கல்வெட்டு சான்றுகள் இது முக்கியம். முதலாம் சந்திரகுப்தர் மெக்ரோலி இரும்புத்தூண் கல்வெட்டு, இது டெல்லியில் இருக்குது. இது துருப்பிடிக்காத ஒரு இரும்புத்தூண். முதலாம் சந்திரகுப்தருடைய சாதனைகளை பற்றி இரண்டாம் சந்திரகுப்தரால் நிறுவப்பட்டது. ஓகேங்களா? இரண்டாம் சந்திரகுப்தர் தான் நிறுவியிருப்பார். ஆனால் அதோடைய பெருமைகள் யாரை பற்றி இருக்குன்னா, முதலாம் சந்திரகுப்தரை பற்றி இருக்கும். நெக்ஸ்ட் அலகாபாத் தூண் கல்வெட்டு. இதில் சமுத்திரகுப்தருடைய சாதனைகள் பற்றி இருக்கும். இதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட். அதாவது அலகாபாத் தூண் கல்வெட்டு யாருடைய சாதனைகளை பற்றி இருக்கும் அப்படின்னா, நான் ஞாபகம் வச்சுருது, சமுத்திரம் அழகாக இருக்கும். சமுத்திரம் நம்ம ரசிப்போம். சமுத்திரம்னா கடல். ஓகேங்களா? அதை நம்ம ரசனையோடு பார்ப்போம். அப்போ சமுத்திரம் அழகாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஷார்ட்கட் நான் வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் பாருங்கள், இது வடிவமைச்சவர் யார் அப்படின்னா, அலகாபாத் தூண் கல்வெட்டை வடிவமைச்சர் ஹரிசேனர். ஓகேங்களா? ஹரிசேனர்
இந்த சமுத்திரகுப்தருடைய ஆட்சி, ஆளுமை, சாதனைகளை பற்றி இந்த கல்வெட்டில் வந்து சொல்லியிருப்பார். இது வந்து ஒரு சான்ஸ்கிரிட் லாங்குவேஜில் இருக்கும். நாகரி வரி வடிவத்தில் 33 வரிகளில் வந்து சொல்லியிருப்பார். சமுத்திரகுப்தர் வந்து புருஷா அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் வந்து 2ஆம் சந்திரகுப்தர். இவருடைய அந்த கல்வெட்டுகளில் நாம் பார்த்தோம் அப்படின்னா உதயகிரி கல்வெட்டு, இது வந்து எம்பியில் இருக்குது. மதுராபாறை கல்வெட்டு வந்து யூபி உத்தரப்பிரதேசம். சாஞ்சிப்பாறை கல்வெட்டு வந்து எம்பி. அது மாதிரி காட்வா பாறை கல்வெட்டு, இதெல்லாமே வந்து குப்தாஸ் பற்றி அதாவது 2ஆம் சந்திரகுப்தரை பற்றி சொல்லக்கூடிய கல்வெட்டுகள். நெக்ஸ்ட் வந்து ஸ்கந்தகுப்தருடைய சாதனைகள் இதெல்லாம் வந்து பிகாரி ஒற்றைத்தூண் கல்வெட்டு, இது வந்து யூபியில் இருக்குது. இதெல்லாம் வந்து கேட்டிருக்கிறாங்க டிஎன்பிசி லெவலில். அதேமாதிரி ஜீனாக் கல்வெட்டு குஜராத்து, சூபியா தூள் வந்து எம்பி. இதெல்லாம் வந்து மேத்ஸில் வந்து கேட்பாங்க அந்த மாதிரி கல்வெட்டுகள் அப்படின்ட்டு. இதெல்லாம் அவ்வளோ முக்கியம் இல்லை. நாணயங்கள் இதில் வந்து பாருங்கள், சமுத்திரகுப்தர் வந்து வீணை வாசிப்பது போல் தங்க நாணயம் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இது வந்து வெள்ளி நாணயத்தை முதல் வந்து வெளியிட்டவர் யாருன்னா 2ஆம் சந்திரகுப்தர். ஓகேங்களா? இதெல்லாம் அந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. எது முக்கியமோ அதை மட்டும் நம்ம அப்படியே, நமக்கு வந்து எக்ஸாம் ஓரியன்டாக மட்டும் அந்த ஹிஸ்ட்ரிலாம் நமக்கு தேவையில்லை. எங்கே பாருங்கள், நாலந்தா, இது வந்து தொல்லியல் சான்றுகள், இதெல்லாம் அந்த அளவுக்கு தேவையில்லை. இது வந்து குப்த வம்சம் நிறுவப்படுதல் அப்படின்னா யார் வாரிசு, யாருக்கும் அடுத்தது யார் வருவாங்க அப்படின்றது, இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும். பாலாதித்யர் வந்து யார் அப்படின்னா இந்த குப்தாஸ்லேயே வந்து கடைசி பேரரசர். இவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, 1ஆம் நரசிம்மகுப்தர் அப்படின்னு சொல்லிட்டு. குப்த வம்சத்தோடைய கடைசி பேரரசர்னால் பாலாதித்யர். கடைசி அரசர் யாருன்னா விஷ்ணுகுப்தர். ஓகேங்களா? பேரரசருக்கும் அரசருக்கும் நீங்கள் வந்து வித்தியாசம் பார்த்துக்கோங்க. வரலாற்று ஆய்வாளர்கள் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் யாருனாலும் விஷ்ணுகுப்தர் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இது வந்து 1ஆம் சந்திரகுப்தரை பற்றியது. இது வந்து நீங்கள் வந்து சும்மா லைட்டாக தெரிஞ்சுக்கிட்டால் போதும். கங்கைக்கும் நேபாள தெராய்க்கு இடைப்பட்ட பகுதி தான் வந்து இந்த லிச்சாவையா அப்படின்றது. இந்த லிச்சாவையோடைய அந்த ஒரு அரசியை வந்து அவர் வந்து மேரேஜ் பண்ணியிருப்பார், குமாரதேவி அப்படின்றவரை. அதுக்கப்புறம் தான் இந்த குப்த பேரரசோட எழுச்சியே வந்து ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து சமுத்திரகுப்தர் ஏற்கனவே பார்த்துருக்கோம். சமுத்திரகுப்தர்னா அலகாபாத் தூண் கல்வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இவர் வந்து ஸ்மித் வந்து என்ன சொல்லியிருப்பார்னா இந்திய நெப்போலியன் அப்படின்னு சொல்லி இவர் வந்து பாராட்டியிருப்பார் சமுத்திரகுப்தரை. இது கொஞ்சம் எக்ஸாம் ஓரியன்டான ஒரு கொஸ்டின். அதேமாரி வட இந்திய ஆட்சியாளருக்கு எதிராக 9 அரசர்களை வந்து தோற்கடிச்சிருப்பார். ஓகேங்களா? இது வந்து டிஎன்பிசி கொஸ்டின். தென்னிந்தியாவில் வந்து தட்சிணாபாதா படையெடுப்பு. இதில் வந்து என்னென்னா 12 அரசர்களை வந்து தனது கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து கப்பம் செய்த அரசர் யார் அப்படின்னாக்க இவர் தான், சமுத்திரகுப்தர் தான். இதுவும் வந்து ஒரு இதுதான். அதாவது பஞ்சாப் பகுதி மட்டும் இந்த அதிகாரத்துக்கு வெளியிலேருந்து இருந்துச்சு. அதாவது பஞ்சாப் பகுதியை மட்டும் அவங்க வந்து கைப்பற்றலை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. அஸ்வமேத யாகம், அதாவது இலங்கை உடைய அரசர் வந்து மேகவர்மன், இவருடைய சமகாலத்தவர். கூனர்களுடைய ஊடுருவலை வந்து இவர் தடுத்திருப்பார். இது கவிராஜன் அப்படின்ற பட்டம். ஓகேங்களா? அது வந்து சமுத்திரகுப்தருக்கு இருக்கும். இசையில் வந்து ஆர்வம், நாணயங்கள் வந்து வீணை வாசிப்பது போல் இந்திய நெப்போலியன் அப்படின்னு V.S. ஸ்மித் வந்து சொல்லியிருப்பார். இதெல்லாம் வந்து நான் குரூப் 1க்காக நான் வந்து ரெடி பண்ணேன் நோட்ஸுப்பா. மெக்ரோலி உருவாக்கியவர். வெள்ளி நாணயங்களே முதலில் இதை வந்து ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இல்லை, எனக்கு புரிகிற மாதிரி நான் வந்து எடுத்தது. குதுப்பினார் அருகே மெக்ரோலி இரும்புத்தூள் உருவாக்கப்பட்டது. இது வந்து துருப்பிடிக்காத இன்று வரைக்கும் துருப்பிடிக்காமல் இருக்குது. குமாரகுப்தர். குமாரகுப்தர் தான் வந்து இந்த நாலந்தாவை வந்து தோற்றுவிச்சிருக்கிறாரு. நாலந்தா அப்படின்னா அறிவை வந்து அளிப்பவன் அப்படின்னு சொல்லி போடலாமா.
எல்லாம் அந்த அளவுக்கு நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஹீனர்களை வந்து எதிர்கொண்டவர் அப்படின்னு வந்து ஸ்கந்தகுப்தர். இதெல்லாம் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. இது வந்து பாருங்கள் 1200 வந்து பக்தியார் கில்ஜி வந்து இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை வந்து அழிச்சிருப்பார். ஓகேங்களா, 1200. இது வந்து குரூப் லெவல் டிஎன்பிஎஸ்சி லெவல் கொஸ்டின். இது இங்கே வந்து ஏஎஸ்ஐ வந்து அகலாய்வு நடத்தது 1915 நாலந்தாவில். இந்த பக்தியார் கில்ஜி வந்து நாலந்தாவை வந்து பார்க்கும்போது தூரத்துலேருந்து பார்த்துருக்குறாரு. அது வந்து ஒரு இராணுவ கூடாரம் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதை வந்து தரைமட்டமாக்கியிருப்பார். எவ்வளோ டீப்பாக உங்களுக்கு தேவையில்ல. இதில் வந்து பாருங்கள், முகமது கோரி வந்து நாணயம், அதில் வந்து லட்சுமி உருவம் பொறிக்கப்பட்ட நாணயம் வந்து வெளியிட்டிருப்பார். பூர்ணர்கள், நாடோடி பழங்குடியினர்கள், அந்தளவுக்கு தேவையில்ல. எது தேவையோ அதை மட்டும் நம்ம பார்த்தா. இங்கே பாருங்கள், தெய்வீக கோட்பாடு முறை வந்து பின்பற்றியவர்கள் யாருன்னா குப்தாஸ் தான். இதில் வந்து சமுத்திரகுப்தரை வந்து புருஷா அப்படின்னு சொல்லி பெருமைப்படுத்துகிறாங்க. புருஷா அப்படின்னா அனைவருக்கும் மேலானவர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். எது பாருங்கள், தூதகா. தூதகா அப்படின்னா வந்து ஒற்றர் அமைப்பு. குப்தருடைய அந்த தூதகா அப்படின்றது வந்து என்னென்னா ஒற்றர் அமைப்பு. அதாவது குப்தாஸில் வந்து மிகவும் செழித்து வளர்ந்த தொழில் அப்படின்னா வந்து உலோகவியலும் சுரங்க தொழிலும். ஓகேங்களா, பீகாரில் வந்து இரும்பு படிவுகள் வந்து தோண்டி எடுத்துருக்குறாங்க. ராஜஸ்தானில் வந்து செப்பு படிவுகள் வந்து தோண்டி எடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், சிரேஷ்டி அப்படின்னா ஒரே இடத்துல வந்து வணிகம் செய்வாங்க. சர்க்க வாகனம், அதாவது சார்த்த வாகா அப்படின்னா ஊர் ஊராக சென்று வணிகம் செய்கிறவங்க. வங்கத்துடைய கிழக்கு கடற்கரை வந்து தாமிரலிப்தி, இதுதான் வந்து முக்கியமான வணிக மையம் அப்படின்னு சொல்லி பாக்யான் வந்து குறிப்பிட்டிருப்பார். இந்த கட்டுமான கோவில்களை வந்து முதலில் கட்டியவர்கள் யார் அப்படின்னா இந்த குப்தாஸ் தான். இதெல்லாம் வந்து நமக்கு எக்ஸாம் ஓரியன்டான ஒரு கொஸ்டின் தான். ஜான்சிக்கு அருகில் தியாகர் கோயில், இது வந்து என்னன்னா 10 அவதாரம், அது தசாவதார கோயில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அலகாபாத்துக்கு அருகே உள்ள கார்வாஸ் ஆலயா சிற்பங்கள். ஓகேங்களா, வேறு இந்த குடைவரை கோயில்கள், இதை பற்றின வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. குடைவரை கோயில்கள் வந்து அஜந்தா, எல்லோரா மகாராஷ்டிராவில் இருக்குது. இது வந்து டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். இது வந்து மேத்ஸில் வந்துருக்கு, கேட்டிருப்பாங்க. பாக் அப்படின்றது வந்து எம்பியில் இருக்குது, மத்திய பிரதேசில். உதயகிரி கோயில் வந்து ஒடிசாவில் இருக்குது. இந்த மூணுமே கொடுத்து அது வந்து எந்த பிளேஸ் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. இதுவுமே கேட்டிருந்தாங்க. சமத் அப்படின்னா யூபி, ரத்னகிரி வந்து ஒடிசா, மிர்பூர் தான் வந்து சிந்து. இது மாதிரிலாம் மேத்ஸில் வந்து கேட்பாங்க. இதுவுமே வந்து ஒரு எக்ஸாம் ஓரியன்டாக தான். பீகாரில் வந்து நாலந்தா 18 அடி செப்பு சிலை, புத்தர் சிலை. இது சுல்தான் கன்ஸில் இருக்கிறது வந்து இதுவும் புத்தர் சிலை தான். இது வந்து 7.5 அடி, இது வந்து வெண்கலத்தில், இது வந்து செப்பு சிலை. இது வந்து இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா லண்டனில் உள்ள பெர்மிங்ஹாம் அப்படின்ற மியூசியத்தில் வச்சுருக்குறாங்க. இது வந்து சுல்தான் கஞ்ச் அப்படின்றது வந்து பீகாரில் இருக்க அந்த பாகர்பூர் அப்படின்ற இடத்துல சுல்தான் கஞ்ச். ஆயிரத்தி 1983 வந்து அஜந்தா குகை வந்து யுனெஸ்கோவில் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, வேறு என்ன அந்த இதில் இங்கே வந்து பாருங்கள், பாலகாப்பியா அப்படின்றது வந்து ஹஸ்தி ஆயுர்வேதா அப்படின்ற நூலை வந்து எழுதியிருப்பார். இது வந்து என்னென்னா விலங்குகளுக்கான மருத்துவ நூல். ஹஸ்தி ஆயுர்வேதாங்கிறது விலங்குகளுக்கான மருத்துவ நூல். தன்வந்திரி வந்து ஆயுர்வேதத்துக்கு ஃபேமஸ்ஸு, மருத்துவத்தில் வந்து சிறந்த நிபுணர். சாரக்கர் வந்து மருத்துவ அறிவியல் அறிஞர். சுஸ்ருதர் வந்து முதல் அறுவை சிகிச்சை நிபுணர். முதல் அறுவை சிகிச்சை பற்றி வந்து செய்முறையோடு சொன்ன ஒரு முதல் இந்தியர். வாக் ஃபாதர், இவர் வந்து யாருன்னா மருத்துவத்தை வந்து 8ஆக பிரித்தவர். இது வந்து டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். அஷ்டாங்க சம்ஹிருதம். பாணினி அஷ்டத்தாயி, பதஞ்சலி வந்து மகாபாத்யா. இது எல்லாமே வந்து அவங்க எழுதின ஒரு நூட்கள்.
குப்தாஸோடைய வீழ்ச்சி. இதெல்லாம் வந்து நமக்கு அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. இது வந்து கேட்பாங்க. அதாவது வந்து குதிரைப்படை தலைவர் வந்து மகா அஸ்வதி. இது வந்து மேத்ஸில் கேட்பாங்க. காலாட்படை தளபதி வந்து பாலாதி கிருதா. குதிரைப்படை தளபதி வந்து மகா பாலாதி கிருதா. ஒற்றைப்படை வந்து துதகா. ஓகேங்களா? நாணயம் வந்து இடம்பெற்ற முதல் அரசர் யார் அப்படின்னா ஸ்ரீகுப்தர். அவ்வளோதான். குப்தாஸ் வந்து முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த ஒரே வீடியோவில் எது நமக்கு எக்ஸாம் ஓரியன்டான குப்தாஸில் வந்து முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது இம்பார்ட்டண்ட்னா நீங்கள் நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கணுன்னா கூட சிம்பிளாக எடுத்துக்கலாம். தேங்க்யூ.